குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 1.3 எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், முக்கிய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புக்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, இந்த மாதிரி எல்லா வார்த்தைக்கும் சேர்த்து ஒன்றா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. பட் பேசிக்கலாக கொஞ்சம் புரிகிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் பிரித்து கூட பார்த்துக்கலாம். பட் எல்லாத்தையும் இங்கே ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ளே யாராவது உள்ளே வந்தால், இன்னொரு சார்ஜ் உள்ளே வந்தால், there will be a force of attraction or repulsion. அப்போ the space around the charge where it has the influence is called electric field. இதுதான் ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இதுக்கு இன்னொரு அழகான வார்த்தை ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ்னால் இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். சப்போஸ் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் இந்த டிஸ்டன்ஸில் வந்தால் there will be a force of attraction or repulsion. கொஞ்சம் வெளியில் போனால் இல்லை. அப்போ ஆக்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் below which there will be a force of attraction or repulsion between the two point charges, beyond which எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அப்போ இந்த ஸ்பேஸுக்குள்ளே மட்டும்தான் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்லுபடி ஆகும். அந்த எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் செல்லுபடி ஆகுமோ அந்த டிஸ்டன்ஸை ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு ஒரு டேர்ம் வேணும். அந்த டேர்ம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுனாலும் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலும், அல்ல கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், கூலும்பிக் ஃபோர்ஸ்னாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலும் தே ஆர் கால்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடாமலேயே ஒருத்தனுடைய மூமெண்ட்டை இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். வித்தவுட் கான்டாக்ட் there is a force of attraction or repulsion. பட் கிராவிடேஷனில் ஒன்லி அட்ராக்ஷன், இங்கே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன். பட் ரெண்டுத்தும் ஒரு ஒத்துமை என்னன்னா ரெண்டுமே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். அப்போ இந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அப்போ ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை புரியணும்னா இந்த ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் அரௌண்ட் த சார்ஜ் வேர் இட் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இங்கே ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஒன்று பேர் பாயிண்ட் சார்ஜ், இதுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு சார்ஜ், அதனால பேர் டெஸ்ட் சார்ஜ். Suppose if Q is a point charge and Q0 is a test charge placed within the action at a distance, அதுக்குள்ளே வச்சிருந்தா இப்போ கூலும்பிக் ஃபோர்ஸ் பிரகாரம் ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to K into இது Q, இது Q0 divided by R squared into R capனு போட்டுருவீங்க. K Q Q0 divided by R squared into R cap. இந்த R capங்கிறது யூனிட் வெக்டார் acts from Q to Q0, source charge to Q0 if it is positive, negative வந்து வேற. பட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா என்ன, அதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் சொல்கிறோம். பட் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அல்லது 1 கூலும் பிளேஸ்ட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது பிளேஸ்ட் இன் தி ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ். அப்போது பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, டெஸ்ட் சார்ஜை 1 கூலும்னு வச்சுங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். What is the electric field? The electric field strength is defined as the force experienced by unit coulomb அல்லது 1 coulomb placed within the action at a distance is called electric field. அது electric field strengthக்கு பதிலாக electric fieldங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ Q இருக்குது, Q0க்கு பதிலாக 1. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா E is equal to K into Q by R squared into R cap. Q0 கிடையாது, because Q0 equal to 1. இப்போ இந்த R capங்கிறது மறுபடியும் யூனிட் வெக்டார் ஆக்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சோர்ஸ், பாயிண்ட் சார்ஜ் அல்லது சோர்ஸ் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ் அல்லது சோர்ஸ் சார்ஜ்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வழியாக ஆக்ட் பண்ணுற டைரக்ஷன். ஆர் கேப் இஸ் யூனிட் வெக்டார் ஆக்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் சார்ஜ் டு த பாயிண்ட் பி அலாங் த லைன் ஜாயினிங் திஸ் டூ. இதுதான் ஆர் கேப். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறதும் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இதுக்கு டைரக்ஷன் உண்டு. இதுக்கு ரெண்டு வகையான யூனிட் எழுதலாம். ஒன்று நியூட்டன் பெர் கூலும் அல்லது வோல்ட் பெர் மீட்டர். There are two units for electric field, either Newton per coulomb NC -1 அல்லது volt per meter Vm -1. Then அடுத்தது what are the important aspects of electric field? முக்கியமான பார்வைகள். அப்போ முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்பர் 1 டைரக்ஷன். இஃப் சோர்ஸ் சார்ஜுங்கிற பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு will always act outwards from plus Q to என்ன infinity அல்லது plus Q to நீ எடுத்துக்கிற பாயிண்ட். For a minus Q, if the point charge is minus Q na, so electric field will always act towards a minus Q. எங்கிருந்து ஆரம்பிக்கும் Pங்கிற பாயிண்ட் அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டி.
அப்போ ப்ளஸ் க்யூனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ், மைனஸ் க்யூனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் இன்வர்ட்ஸ். இது நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் இஃப் Q0ங்கிற டெஸ்ட் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், the force acting on a test charge Q0 placed in the electric field na force குறிய formula Q into அல்லது Q0 into E. இந்த Q0 into E கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்கன்னா அதான் கூலும்ஸ் லா. அப்போ force in terms of electric field அப்படின்னா F is equal to test charge Q0 into E அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணினா K into Q0 divided by R square into R cap. கூலும்ஸ் லா வந்துடும். தென் மூணாவது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் வெக்டார் குவான்டிட்டி சொல்லணும். அப்போ இட் ஹேஸ் டைரக்ஷன், அது யூனிக் டைரக்ஷன் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும், நாட் மோர் தென் ஒன் டைரக்ஷன். பின்னாடி சொல்லுவோம், 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் நெவர் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒன்றுக்கு மேலே டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க, electric field is a vector and it has a direction, but it has unique direction at each and every point. அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு டைரக்ஷன் தான் முடிய ஒன்றுக்கு மேற்பட்ட டைரக்ஷன் கிடையாது. மேக்னிடியூட் அப்படின்னா E is proportional to 1 by R square. கிட்ட வந்தால் ஸ்ட்ரென்த் அதிகம், தூரம் போனால் ஸ்ட்ரென்த் கம்மி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் வேரிஸ் இன்வர்ஸ்லி as a square of the distance. அப்போ increases when comes closer, decreases when go beyond the point charge. தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் ஒரு தடியன், டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் பொடியன். அப்போ டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் சார்ஜ் அல்லது சோர்ஸ் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ் அல்லது சோர்ஸ் சார்ஜ் ஷுட் நாட் மூவ். அதனால தான் எப்போ டெஸ்ட் சார்ஜுங்கிறது 1 கூலும். அப்போ டெஸ்ட் சார்ஜை கிட்ட கொண்டு வரதுனால பாயிண்ட் சார்ஜ் நகர்ந்துடக்கூடாது. அப்போ டெஸ்ட் சார்ஜ் இஸ் so small such that it will not make any disturbance or movement of a point charge. இது 5வது பாயிண்ட். தென் 6வது பாயிண்ட், பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிற இந்த ஆள் பாயிண்ட் சார்ஜாக இல்லாமல் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனாவோ ஒரு பெரிய ஸ்பியர் மாதிரி பெரிய டப்பா மாதிரி இருந்ததுன்னா அது பேர் ஃபைனைட் சார்ஜ். instead of point charge, if you have a continuous charge distributed அல்லது finite sized charge distributed அல்லது finite sized சார்ஜராக இருந்தால், அப்போ ஒரு பெரிய தடியன் மாதிரி இருந்ததுன்னா பாயிண்ட் சார்ஜ்னு எடுக்க முடியாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கேன் பி மெஷர்ட் ஒன்லி பை யூசிங் இன்டகிரேஷன். பாயிண்ட் சார்ஜ் இருந்தால் நீட்டாக ஃபார்முலா எழுதலாம், E is equal to Q by R squared into R cap. If the charge is not point, it is continuous. அல்லது அந்த சார்ஜர் பாடி ஃபைனைட் சைஸ்டு சார்ஜர் பாடி நல்ல பெருசாக இருந்ததுன்னா தென் the electric intensity அல்ல electric field can be measured only by integration. Suppose இந்த பாயிண்ட் ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா, suppose if the point is very large distance from the finite sized object இருந்தால் கூட தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதை நீங்கள் பாயிண்ட் சார்ஜை கன்சிடர் பண்ணலாம். அப்போ டைரெக்டாக அந்த ஃபார்முலா. தென் கடைசியாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் there are 2 types of electric field. ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a vector. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு வெக்டார் யூனிஃபார்ம். அப்போ வெக்டார் யூனிஃபார்ம்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள கேப் சேமாக இருக்கணும், எல்லாம் ஒரே டைரக்ஷனாக இருக்கணும். டைரக்ஷன் சேம், கேப் சேம், அப்போ மேக்னிடியூடும் சேம், டைரக்ஷன் சேம், யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம்னா டைரக்ஷன் சேமாக இருக்கும், கேப் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், இங்கே கேப் கம்மி, வெளில போக கேப் அதிகமாகும். நான் யூனிஃபார்ம் தட் இஸ் டைரக்ஷன் சேம் பட் கேப் அதிகனால மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட். சில இடத்துல டைரக்ஷன் சேமாக இருக்கும் பட் ஆனால் மேக்னிடியூட் சேமாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் மாறும், வளைஞ்சு போகும். கேப்லாம் சேமாக இருக்கும். அல்லது ஒரு வளையம் சுற்றி போடுங்க, சுற்றி வந்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் 2, ஒன்று யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். யூனிஃபார்மில் டைரக்ஷனும் சேம், மேக்னிடியூடும் சேம். நான் யூனிஃபார்மில் டைரக்ஷன் மாறினாலும் நான் யூனிஃபார்ம், மேக்னிடியூட் மாறினாலும் நான் யூனிஃபார்ம். இவ்வளோதாங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பேஸ் அரௌண்ட் த சார்ஜ் வேர் இட் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மைக்கேல் ஃபேரடே ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ஆக்ஷன் அட் ஏ டிஸ்டன்ஸுங்கிற அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற ஒரு வார்த்தையை வந்தால் தான் நீங்கள் கூலும்பிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிற நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
அப்போ இன்னும் அழகாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 கூலும் பிளேஸ் வித்தின் தி ஆக்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ். இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான பார்வைகள்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இதை நீங்கள் திரும்ப ஒரு தடவை வாசிங்க. கண்டிப்பாக இது படிக்கும்போது இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுன்னா மகிழ்ச்சி. நன்றி. சந்திப்போம். தேங்க்யூ.